ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மேட்டூர் அனல் மின் நிலைய ஊழியர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், போராட்டத்தில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க? மேட்டூர் அனல் மின் நிலைய ஊழியர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. பிரியதர்ஷினி, மேட்டூரில் இயங்கி வரும் அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக சுமார் 1200க்கும் மேற்பட்டவர் பணியாற்றி வருகிறார்கள். இவங்க 12 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரக்கூடிய தங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். அதாவது இது திமுகவோட தேர்தல் வாக்குறுதியும் கூட. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றி வரக்கூடியவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் தங்களை ஒப்பந்த பணியாளர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சு கடந்த 12 நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த உள்ளிருப்பு போராட்டமானது கடந்த 12 நாட்களை தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதுவரைக்கும் முடிவு எட்டப்படாத நிலையில இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தினர் சேலம் கோட்டை மைதானத்தில் தற்பொழுது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வராங்க. அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இப்ப தொடங்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனல் மின் நிலைய ஊழியர்கள் அவர்களது குடும்பத்தோட பங்கேற்க உள்ளனர். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கோட்டை மைதானத்தில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களோட அந்த ஒற்றை கோரிக்கையை உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதாம். இந்த போராட்டம் குறித்து நம்மோடு பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தோட மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். எந்த கட்சியும் இதுவரைக்கும் பல ஆதரவு கொடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் இவர்களுக்கு ஆதரவா முதன்முறையை களம் இறங்கி இருக்கீங்க. இந்த போராட்டத்தோட தன்மை குறித்து சொல்லுங்க. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார்கள். இது எங்களுடைய தளபதி கவனத்திற்கு சென்றவுடன் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்களை அழைத்து தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கு முழு ஆதரவை தர வேண்டும் என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மத்திய மாவட்டம் சார்பாக 5 கழக செயலாளர்களும் நேரில் சென்று அந்த ஒப்பந்த ஊழியர்களும் எங்களுடைய ஆதரவை முழு ஆதரவை தெரிவித்து வந்தோம். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 9 நாட்கள் ஆகிறது. இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. அதற்கு பிறகு அவர் குடும்பத்தாரும் ரோட்டில் இறங்கி, சாலையில் இறங்கி குழந்தைகளுடன் போராடுவதாக கேள்விப்பட்டோம். திரும்பவும் அவர்கள் எங்களுக்கு மனு கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்காக தமிழக அரசு கவனம் ஈர்க்க வேண்டும், இந்த போராட்டம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். உள்ளிருப்பு போராட்டமும் வெளியிருப்பு குழந்தைகளோடு அவர்களின் குடும்பத்தார் மற்றும் குழந்தைகளோடு வெளியிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதற்காக ஒரு கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டதனால் எங்களது தமிழக வெற்றி கழகம் சார்பாக 5 மாவட்ட கழக செயலாளர்களும் இணைந்து, தோழர்களும் இணைந்து இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டமா நடத்தலாம்னு சொல்லி கேட்டிருந்தோம். 5ஆம் தேதி மனு கொடுத்திருந்தோம். அது அனுமதி மறுக்கப்பட்டது, நேற்று தான் மறுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த தோழர்களுக்காக நடத்தலாம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலும் தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல், ஏன்னா நம்ம தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கை 153 படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, ஒப்பந்த ஊழியர்களை ஒரு மின்சார வாரியமாகட்டும் அல்லது எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியமாகட்டும் அல்லது நமது அறநிலைத்துறை மற்றும் அரசு துறை சார்ந்த நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரமாக்குவேன் என்று அன்று தேர்தல் வாக்குறுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் கூறியது. இன்று 4 ஆண்டுகள் கடந்தும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஏமாற்றத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர்கள் மட்டுமல்ல, மின்சாரத்துறை. அதாவது பிரியதர்ஷினி, இவங்க சொல்றபடி திமுக தங்களது தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி இந்த பணியாளர்களை, ஒப்பந்த பணியாளர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து போராடக்கூடிய அவர்களுக்கு ஆதரவாக உள்ளிருப்பு போராட்டம் ஒரு பக்கம் அப்படின்னாக்கா, வெளியே அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தங்களது தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம் இப்போது தொடங்கி இருக்கிறதாகவும் பிரியதர்ஷினி. பணி நிரந்தரம் செய்ய கோரி மேட்டூர் அனல் மின் நிலைய ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்ற நிலையில அவங்களுக்கு ஆதரவா தமிழக வெற்றி கழகத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.